வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் வழமை போல முக்கியமான விடயங்கள் தொடர்பில் உரையாற்ற இருக்கிறோம். மிக குறிப்பாக ஊடகங்கள் தொடர்பில் மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் டிபிஎஸ் ஜெயராஜ் அவர்கள் சென்ற வாரம் காலமாக இருந்தார். அவருடைய நினைவுகளை தாங்கி அவருடைய ஒரு ஊடக பரப்பினுடைய ஒரு குறுக்குவெட்டு முகத்துவத்தை பார்க்கலாம் என்று எண்ணுகின்றேன். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் இணைந்து கொள்ள இருப்பது உங்களுக்கு மிக நன்கு அறிமுகமான அன்றைய காலகட்டத்தில் லேக் ஹவுஸ் ஊடக நிறுவனத்தினது, ரூபாயினது போன்றவற்றின முக்கிய பொறுப்புகளில் இருந்தவரும் சிவராம், டிபிஎஸ் ஜெயராஜ், ரமேஷ் போன்ற முக்கியமான ஊடகவியலாளர்களோடு சமகாலத்தில் பணியாற்றியவருமான இக்னீசியஸ் செல்லையா மனோரஞ்சன் அவர்கள். வணக்கம் மனோரஞ்சன். வணக்கம். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசம் நெட் நேர்களுக்கு. இப்ப கருணாக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் அந்த கிழக்குல இருந்து கொண்டு வந்து அடித்தது. அப்ப இது எல்லாம் ஒரு காரணம். இப்ப நீங்க பேச்சுவார்த்தைகள் மற்றது கிழக்கு கருணாவை பேச்சுவார்த்தைக்கு ஒரு ஆளா அனுப்புனதும், மற்றது பிரஸ் கான்பரன்ஸ், சர்வதேச ஊடகவியலாளர் பிரஸ் கான்பரன்ஸ்ல ஒரு பக்கம் தமிழ்ச்செல்வன் பாலசிங்கம், மற்ற பக்கம் கருணாவை அமர்த்தினதும் போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த அந்த அங்கீகாரத்திலிருந்து தான் வருகிறது. இப்ப அருள்குமார் போன்றவர்கள், தமிழ்நெட் ஜெயச்சந்திரன் போன்றவர்கள் சொல்றார்கள் பாலசிங்கம் தான் அந்த என்ன சொல்றது உள்ளக சுய நிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்ட என்றும் அதை அந்த வேலையில விழுத்தின ஒஸ்லோ உடன்படிக்கை விடுதலை புலிகளுக்கு எதிரான செயல்பாடு. அது அவர்கள் சொல்றதும் நீங்க சொல்றதும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. ஆமாம், அது சரி. இப்ப டிபிஎஸ் ஜெயராஜ் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு, பாலசிங்கம் கடைசியாக அவருக்கு ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்து தனக்கு தந்த இன்டர்வியூ அவர் சொல்றாரு தானே. அப்ப பாலா அண்ணா அவருக்கு சொல்றாரு, இவனுக்கு இந்த மொக்கனுக்கு விளங்கதில்லை, எல்லாரும் சேர்ந்து இவங்களை போட்டு மொங்க போறாங்க. அது பிராக்கெட் இங்கிலீஷ்ல எழுதியிருக்காரு, மொங்க போறாங்க, இவனுக்கு இது விளங்குதில்லை என்று சொல்லி எழுதுறாரு. மொக்கர் என்ற அந்த அந்த பாலசிங்கத்தின குறியீடு, பாலசிங்கத்தின பொதுவான உரையாடல் மொழி. அது மொழி இதே விஷயத்தை திருநாவுக்கரசு அவர்களும் கடைசி யுத்தத்துல சொன்னதாக பதிவுகள் இருக்குது. மொங்க போறாங்கன்னுட்டு அப்ப தான் கேட்டான்னு சொல்லி, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு இல்ல, தான் இந்த விஷயத்தை இவனுக்கு இந்த செப்டம்பர் 11க்கு பிறகு இருக்க நிலைமை விளங்கப்படுத்துறதுக்கு 2-3 தரம் தான் போனதாகவும், தான் முதல் தரம் போன பொழுது டிபிஎஸ் ஆர்டிக்கல்லே இருக்குது, முதல் தரம் போன பொழுது சேரண்ட புது படம் கொண்டு வந்து பார்த்து நீங்களும் வந்து கேட்டுட்டு அப்ப இருந்து பாப்போம் பார்த்துட்டு அப்ப தான் நினைச்சா சரி படம் முடிய கதைப்பம் போட்டு இருந்து தன்னோட பார்த்து முடிய கேட்டான் தன்னிட்ட, எப்படி என்ன பாலான எப்படி இருந்த படம் நல்ல படம், அப்ப இன்னொருக்கா பார்ப்போம் அந்த படத்தை திரும்பி போட்டு பார்க்கலாம். 2ஆம் தரம் முடிஞ்சதுக்கு பிறகு கேட்டான் தன்னிட்ட, எப்படி இருந்த படம் நான் நல்லா இருந்தேன், அப்ப இன்னொருக்கா பார்ப்போமோ தான் சொன்னதான் இல்ல, எனக்கு நேரம் போயிட்டு தான் போறேன். அப்ப தான் அந்த கதைக்க போன விஷயத்த அவன் கதைக்க விடாமலே பண்ணினவர் என்றுதான் நான் சொல்றேன். அப்ப சொல்லித்தான் இவர் சொல்றாரு, இவனை போட்டு மொங்க என்ன யோசிச்சது. என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்றால், அவருடைய நினைப்பு என்னன்னா, இந்த ஒரு தடவை நம்பாங்க, எல்லாரையும் ஏமாத்துங்க, இதுதான் அவர்கிட்ட தீயர். ஒருத்தரையும் நம்புற இல்ல, எல்லாத்தையும் ஏமாத்தலாம். சரிதானே? அந்த ஏமாத்து வேலைக்கு பாலசிங்கத்தை பாவிக்கலாம். அதாவது சண்டை வரைக்கும் ஆனா டக்குன்னு ஒரு சீஸ்வேரை ஒழுங்கு பண்ணுங்க, சீஸ்வேரை ஒழுங்கு பண்ணி போட்டு கொஞ்சம் ஆம்ச சேர்த்து போட்டு திருப்பி அடிக்கிறோம். ஒருத்தரையும் நம்புற இல்ல. இதுதான் இந்த தியர். இப்ப இந்த கொலைன்றது ஒரு பிரபல்ய ஆயுதம் தானே. இப்ப கொலை முந்தி தனிநபர் கொலை, பிறகு சுயசைட், பிறகு இப்ப அவர்கிட்ட கணக்கின்படி முழு ரெஜிமெண்ட் முழு புலி இயக்கத்தையுமே தான் சொன்னா போய் குண்டை கட்டிங்கன்னு பாய் மேல வேண்டாம் முகம் கொடுத்து பாருங்க. அப்படி மொக்கம் தானே. நீங்க புத்திசாலியா யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, நீ மொக்கனா இருந்தபடியா தானே. அப்ப எனக்குத்தான் அந்த தனி பெருமை இருக்கு. ஒரு ஊடகவியலாளரா 2002ஆம் ஆண்டு அமுது சஞ்சிகையில பக்குவமான ராஜதந்திரமும் பயில்வான் அரசியலும் என்ற ஒரு ஆர்டிக்கல் எழுதுனான். 4 பக்கம் கட்டுரை. இன்றைக்கும் அது இருக்கிறது. சந்திரிக்காட படத்தையும் போட்டு, பிரபாரண்ட படம், பிரபாரத்தை யூனிஃபார்மோட போட்டு இப்படி முஷ்டியோட படம் போட்டிருக்கேன். சந்திரிக்கா அப்படி ஒரு சால்வியோட இருக்கிற படம். இந்த லேக் ஹவுஸ்ல இந்த படத்தை போடல பிரச்சனை லேக் ஹவுஸ் காரங்க என்னென்று பிரபாரடி இப்படி போடுவார். நான் சொன்னேன், ஆர்டிக்கலுக்குலாம் விஷயம் இருக்கு. படம் அப்பீலிங். அதுல நான் தெளிவாக எழுதி 3வது 4வது பக்கத்துல ஒரு படம் போனா பிரபாரண கோவணத்தோட ஓட்டினான். போட்டு அதுல ஒரு இன்ட்ரோ எழுதுனா, இந்த சந்தர்ப்பம் அப்ப இந்த நோர்வே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற காலகட்டம், இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி சரியாக இந்த பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த கட்டத்தை நோக்கி இதை கொண்டு போக தவறினால், இந்த கொலைகார அரசியலை மட்டுமே நம்பி முன்னுக்கு போனால் நீரும் அம்மனமாகி தமிழ் சமூகத்தையும் கோவணத்தோடு நடுத்தருவில் விடுவாய் எழுதி 2002ஆம் ஆண்டு எழுதியிருக்கிறார். இதற்காகத்தான் அமுது சஞ்சிகை யாழ்ப்பாணத்துல கொளுத்தப்பட்டது. அப்ப குதிரை கஜேந்திரன் சொல்ற கஜேந்திரன் இருக்கிறாரല്ലോ, அவரப்ப யாழ்ப்பாண கேம்பஸ்ல மாணவர் இதா இருக்கிறார். அங்க போட்டு கொளுத்தி
பூவாலசிங்கத்திலையும் போய் அந்த சஞ்சிகை எடுத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பிரபாகரன் அறிவுக்கு மேல வளரே இல்லை. அப்ப கொளுத்தி அதையும் கொளுத்தி அங்க அந்த பல்கலைக்கழகமும் வளரே இல்லை. அப்ப ஊடகத்துறை வெறுமனே ரிப்போர்ட்டிங் அல்ல, அனலிட்டிக்கல் திங்கிங்கும் இருக்கும். ஒரு சமூகத்துக்கு வழிகாட்டுறதுலயும் ஊடகவியலாளருக்கு ஒரு பங்கு இருக்கிறது. எங்க இது போய்கொண்டிருக்குது, இது எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றதை நாங்க கவனிச்சிருக்கோம். அப்ப என்னை பொறுத்த வரையில் இந்த இன்றைக்கு இப்ப டிபிஎஸ் ஜெயராஜ் சம்பந்தமாக அவர் ஒரு ஈழத்து போராட்டத்தினுடைய வரலாறு சம்பந்தமாக அவர் எழுதியிருக்கிறார். அதுதான் வரலாறாக படிக்கப்பட போறது என்று சொன்னால் அவர் ஞானம் பெற்றதின் முன்னும் பின்னும் என்று ரெண்டையும் சேர்த்து வாசிக்கவும். அதே போலதான் சிவராமை பற்றி நான் சொல்லுவேன். சிவராம் போன்றவர்களும் ஒரு காலத்துல அவர்கள் எழுத துவங்கி பிறகு அந்த அதிகார மையத்தை சார்ந்து ஒரு கட்டத்துல வரைக்கும் பிரபாகரன் வென்றுவார் போல கிடக்கு. வான்படையை கட்டிட்டான், நீர்மூழ்கி படையை கட்டிட்டான், இந்தியாவுக்கும் அடிச்சுட்டான், எல்லாம் வந்து நிமிர்ந்து நிற்கிறான், கருணாவுக்கும் அடிச்சுட்டான். ஆகவே அவன் வென்றுவான். சிவராமட்ட இருந்தது என்றுதான் நான் நினைக்கிறேன். வெறுமனே அவர் சிவராம் ஒரு ஆள் தான் ப்ராஜெக்ட் பீக்கன் என்ற அந்த திட்டத்தை தமிழ் எடிட்டர்ஸ் என்ற பதவிக்குள்ளா இப்ப நினைக்கிறேன் நோர்வே புலனாய்வு பிரிவோட செயற்படுறதாக சொல்லப்படுற சேதுரூபன், நடராஜா சேதுரூபன், சிவராம் எல்லாரும் ஒரே தளத்துல வேலை செய்தார்கள். அரசியல் தளமும் அறிவியல் தளமும் நாங்கள் ஒன்றும் பெருசா ஒன்றும் விவரிக்க தேவையில்லை. அப்ப சிவராமுக்கு அது தெரிஞ்சிருக்கத்தானே வேணும் ஓரளவுக்கு எங்க கொண்டே இது முடிக்க போறாங்கன்றது. யோகி தன்னுடைய உரையில 2004 நினைக்கிறேன் இந்த யுத்தம் தொடங்குறதுக்கு 2 வருஷத்துக்கு முதல் ப்ராஜெக்ட் பீக்கனை பற்றி சொல்லி இருக்கிறார் ஒரு பப்ளிக் மீட்டிங்ல. அதே நேரம் கனகசபை என்ற ஒரு ஆள் கனடாவில இருந்து ஒருத்தர் எழுதியக்குள்ள சொன்னவர் அந்த ப்ராஜெக்ட் பீக்கன் வெளியில வந்த பிறகுதான் வான்பட கொண்டே தாக்கினது அன்றாபுரத்துல. அப்ப அந்த வான்பட தாக்குதலை வச்சுக்கொண்டு இவ சொல்ல வரையினும் இந்த ப்ராஜெக்ட் பீக்கன் வேலை செய்யாது, உடனே செய்யாது. அதான் இப்ப இதான் இந்த மாயை. இப்ப இந்த மாயை இப்ப என்னண்டா, இப்ப ஊடகவியலாளர்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பீக்கன் சம்பந்தமாக தெரிய வந்திருக்கும். அப்ப சிவராம் மாதிரி ஒரு மிலிட்டரி அனலிஸ்ட் எழுதுற ஆள் ரைட் இதையும் எழுதுவோம், இதை எழுதாட்டி அவரு குறைதானே, அந்த அடிப்படையில் அவர் எழுதியிருக்கலாம். அதுல ப்ராஜெக்ட் பீக்கன்ன்றது இப்ப நீங்க சொல்றதன்படி பார்த்தா ஒரு ரகசியமான ஆக்கள் இல்ல, சாதாரண பொதுமக்களுக்கு தானே அது ரகசியமே ஒழிய. இப்ப எனக்கே கிடைச்சிட்டு அதான் உங்களுக்கே வந்துட்டு நான் ரிப்போர்ட்டிங் செய்கிறேன் 2009 ஜனவரியில செய்கிறேன், இத்தனையாம் தேதிக்குள்ள இதெல்லாம் நடக்க போது புலி கைய விட்டு போகுது எல்லாம் போகுது. ஜேர்னலிஸ்டா இருந்தவர் எழுத்து வன்மை உள்ளாள், ஆங்கிலத்தில் எழுதுறாள். அப்ப அதை எழுதாட்டி அது குறைபாடு தானே அவருக்கு. புட்டர் என்ன புலனாய்வு செய்தவர்? எனக்கு தன்னுடைய புலனாய்வு புலிகள்ல ஏற்கனவே இருந்த சில இப்ப புதுசாக வர்றவர்கள் சொல்றாருன்னா ஒட்டனுடைய புலனாய்வு ஆரம்ப கால புலனாய்வு தான். ஆக்களை போய் மண்டையில வைக்கிறது, இருந்து போய் கத்திரிக்காய் கண்டுக்கு தண்ணி ஊத்தினோம் தேடி பிடிக்கிறது தான் புட்டண்ட புலனாய்வு. புட்டண்ட புலனாய்வுன்றது கொலைதான், ஆக்களை அனுப்பி கொலை செய்யறது. ஆனால் புலிகளுடைய புலனாய்வுல எதிரியினுடைய கட்டுமானத்துக்குள்ள நுழைகிறது, அவர்களை கையாள்றது, மொழியை படிச்சு ஆக்களை அப்படி பல்வேறு தளங்கள்ல எல்லாம் அவர்கள் வளர்ந்திருக்கிறார். கொழும்பு விமான நிலைய தாக்குதல் எல்லாம் இப்ப நான் அந்த நேரம் நான் ரூபாயில நான் டைரக்டர் ஜெனரலா இருந்த ரிப்போர்ட் பண்ணால்தானே எனக்கு தெரியும். சரிதான், அதெல்லாம் ஒரு பெரிய மயப்பூச்சறிந்த தாக்குதல். கொழும்பு கோட்டையில அடிச்சு லேக் ஹவுஸுக்குள்ள எங்கட லேக் ஹவுஸ் பில்டிங்குள்ள 2 நாள் சண்டை பிடிச்சோம். கொழும்புக்குள்ள லேக் ஹவுஸ் கட்டிடத்துக்குள்ள நின்று சண்டை பிடிச்சு. அப்ப அவர்களுடைய அந்த இராணுவ கட்டமைப்பு, அதனுடைய அந்த மெமத், அதனுடைய பாரிய அந்த கட்டமைப்பு சம்பந்தமாக நான் ஒன்றும் குறைச்சல்லாம் ஒன்றும் மதிப்பிட நான் சொல்ல இல்லை. அது வேற விஷயம். அது என்ன சொல்றது, ஒரு அரசியல் கட்டமைப்போட செயல்பட இல்லை. அது அரசியல் அற்ற தன்மைனாலதான் அப்படியான ஒரு மிலிட்டரி கட்டமைப்பை நீங்க கொண்டு வரலாம். அதுக்கு பொலிட்டிக்ஸ் இல்லையே, பொலிட்டிக்கல் என்று சொல்றோம். அரசியல் இருந்தால் 4 விஷயத்தை யோசிப்பான். அப்ப அரசியல் அற்ற தன்மைக்கு ஒரு கட்டுமானத்தை கொண்டு போறோம். அது எங்க ப்ரூவ் ஆகுதுண்டா ஜெயபாலன், 2009 மே 18க்கு பிறகு இலங்கை அரசுக்கு எதிரான கருத்தியல் ரீதியான அரசியல் எண்ணமும் கட்டுமானமும் மனதுக்குள்ள இருந்திருந்தால் அங்க கிடந்த ஆயுதத்துக்கும் வெடிபொருளுக்கும் பைத்தப்பட்ட இயக்கக்காரருக்கும் பிரபாகரன் செத்ததுக்கு பிறகு ஒரு 6-7 மாதம் இலங்கை அரசாங்கத்துக்கு பெரிய தலையடியா இருந்திருக்கு. மே 18க்கு பிறகு ஒரு குண்டுமே வெடிக்கலையே. குண்டை விடுங்க, ஒரு பட்டாசை போடுறதுக்கு ஒரு தெரியும் இல்லை. 12,000 பேர் கையை உயர்த்தி கொண்டு போய் சரணடைஞ்சது. அப்ப அதுக்கு பிறகு இன்று வரைக்கும் இந்த பெரிய ஒரு இயக்கம் இது என்னென்றால் அட்மோஸ்ட் லாயல்டி டு ஒன் பர்சன். சரிதானே, அது ஒரு இன்பில்ட் ஃபியரோட தான் அந்த லாயல்டி வருது. இவன் அந்த அட்மோஸ்ட் லாயல்டி
அந்த காடருக்குள்ள ஒரு இன்பில்ட் ஃபியர், அவனுக்குள்ளேயே உருவாக்கப்பட்ட ஒரு அகவயமான அச்ச உணர்வு. அந்த அச்ச உணர்வோடு தான் இந்த லாயலிட்டி இருக்கு, வேற அரசியல் ரீதியான லாயல்ட்டி அல்ல. அதாலதான் நீங்கள் அவங்கள சூசைட் காடரா மாத்தலாம், ஆரையும் போய் சுடன்னு சொல்லலாம், உண்ட சொந்தக்காரனையே போய் தூக்கிண்டு வா சுடன்னு ஆளுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இன்பில்ட் ஃபியர் ஆஸ் அட்மோஸ்ட் லாயல்ட்டி, இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இது நான் வந்து ஒரு நேட்டோ கான்ஃபரன்ஸ்ல வந்து போர்ச்சுகல்ல இருந்த கான்ஃபரன்ஸ் நான் ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணான், சூசைட் டெரரிசம் இன் ஸ்ரீலங்கான்றதுல. அங்க மொசாட்ல இருந்து வந்தவங்க, அமெரிக்கால இருந்து வந்தவங்க எல்லாருக்கும் நான் இதுக்கு இங்க வந்து நீங்க வந்து ரிலிஜியஸ் கல்ட்டோ ஒன்றும் கிடையாது. நான் நேரவே சொன்னேன், அந்த ஹாலுக்குள்ள இருந்த பல்வேறு சர்வதேசத்துல இருந்து வந்த ஆக்களை நான் சொன்னேன், நீங்கள் எல்லாரும் இதுல இருக்கிற எல்லாரும் 6 மாசம் பன்னிக்குள்ள இருந்தீங்கன்னா we can Prabhakaran can convert you as a human bomb. சொன்னேன், லிஸ்பன்ல நடந்த அந்த கான்ஃபரன்ஸ் நான் பேப்பர் சப்மிட் பண்ணி சொன்னேன். அப்ப இது ஒரு வித்தியாசமான சூழல். இப்ப இதை ஒரு மிகப்பெரிய ஒரு மாயையாக ஒரு ஒரு வந்தனத்துக்குரிய கட்டுமானமாக உருவாக்கியதுல எங்கட சிவராம், டிபிஎஸ் ஜெயராஜ், ரமேஷ் உட்பட இன்னும் பல ஊடகவியாளரோட பங்கு இருக்கிறது. அந்த மாயை இதுல பாத்தீங்கன்னா சிவராம் புலிகளுக்கு எதிரானவர் சொல்லி செயற்பட்டவர், அதே மாதிரி ரமேஷும் இபிடிபில இருந்த இவையெல்லாம் என்னன்னு இந்த ட்ராப்புக்குள்ள விழுந்துச்சுன்னா அது என்னென்றால் நீங்க அந்த ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் தானே, ஒரு சமூக ஏற்றுக்கொள்ளல் என்றது உங்களுக்கு வர வேணும் தானே. இந்த சமூக ஏற்றுக்கொள்ளல் என்பது இதனால் தான் வருகிறது. இப்ப நீங்க சிவராம், ரமேஷ், டிபிஎஸ் ஜெயராஜா விடுங்களேன். இப்ப நான் வந்த இடதுசாரித்துவ மாவோயிச அரசியல் வந்த NLFT-ல இருந்து வந்தவர்கள் சரிதானே, புளொட்டில இருந்து இடதுசாரித்துவத்தை செய்து உமாமகேஸ்வரன் தனிநபர்வாதம் இராணுவவாதத்தை நோக்கி போறார் என்று சொல்லி விட்டுட்டு வெளியே வந்த தீப்பொறி, இவர்கள் எல்லோரும் கடைசியில போய் அதுல தானே மாண்டோம். இவர்கள் எல்லோரும் அங்கதானே ஞானம் பெற்றவர்கள். இப்ப NLFT மூத்த முக்கியமான ஆட்கள் எல்லாரும் ஆறால கொல்லப்பட்டது, புலிகளால். எப்படி கொல்லப்பட்டார்கள் என்றால் இறுதி கட்டத்துல புலிகளுக்குள்ள இருக்கிற ஒரு தேசியம் இருக்குன்னு போய் அங்க போய் சரணடைஞ்சோன்னா அவ்வளவு பேரை லிஸ்ட் எடுத்து முடிச்சு. அதே போல எங்களோட டொமினிக், நோபர்ட் என்று புதியதோர் உலகம் ஆட்களும் கடைசி நேரத்துல போய் புலிகளுக்குள்ள ஏதோ தேசியம் இருக்கிறது, தேசியத்தன்மை இருக்கிறபடியாத்தான் அவர்களால் இந்தியாவோட நின்று பிடிக்க முடியுது, ஆகவே நாங்கள் அதில் பிளவிடக்கூடாது அங்க போனதை எல்லாரையும் சேர்த்து கூட்டமாக அப்படியே ஃபுல்லா முடிச்சு விட்டாங்க. தீப்பொறையில ஆக்களை முழுக்க முடிச்சு விட்டாங்க. இப்ப தீப்பொறை தெளிவாக இருக்கு, கிட்டுக்கு குண்டறிஞ்சது தீப்பொறை தானே. அது அந்த குட்டுக்காக பலியானது கந்தன் கருணை 60 பேர் அவர்கள் போய் அங்க சரணை. இவர்கள் எல்லோரும் பாசிசத்திட்ட கடைசியாக ஞானம் பெறுகிறார்கள். அதுக்கு பிறகுதான் இவர்களுக்கு தெளிவு. அவ இவர்களை எல்லாம் சொல்லிக்கலாம். நான் ஒரு விஷயம் பார்க்கணும் வேண்டா, இலங்கையின் வரலாற்றுல 2 தரம் தான் அந்த படுகொலை நடந்தது சிறைச்சாலைகள். ஒன்று வெளிகடை, அடுத்தது பிந்துனுவேக 2 படுகொலைகள். ஆனால் இலங்கை அரசாங்கம் சரணடைந்த 12,500க்கும் மேற்பட்ட போராளிகளை ஏதோ சொல்லி விடுதலை செய்ததற்கு இன்றைக்கு அதுல இருந்து வந்தவர்கள் கட்சி நடத்துகிறார்கள். இன்பராசா, இப்ப அரவிந்தன் என்ற ஒரு ஆள் துவங்கி இருக்கிறார். இப்படி கனவேல் அரசியல் நடத்தினார். ஆனால் நடந்த யுத்தத்துல மிக மோசமான யுத்த குற்றங்கள் இழைக்கப்பட்டிருக்குது. சரணடைந்தவர்கள் சிலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனா 11,500 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் துணுக்காயில போன எத்தனை பேர் உயிரோட வந்திருக்கிறோம் என்றால் ஒரு பெரிய சிக்கல்லானது. இப்ப அந்த ஒரு பாசிச யந்திரம் அதை செய்தது. அதுல தனியனான் பிரவாரணம் மட்டும் சிலுவையில நான் அறைய தயாரில். அத்தகைய ஒரு பாசிச யந்திரம் வானத்திலிருந்து விழப்போவது இல்லை. அது அந்த சமூகத்துக்குள் இருந்த ஏதோ ஒரு சமூக சிந்தனையினுடைய உருவாக்கம், சமூக கட்டமைப்பு தானே. அது அந்த மக்கள் அனைவரும் சமமானவர்கள் என்றதை ஏற்றுக்கொள்ற ஒரு சமூகமா இருக்கு. சமூகமா இல்லை. அடுத்த நீங்களே பல்வேறு உங்களோட நிகழ்ச்சிகள், அதாவது எங்களுடைய சமூகத்துக்குள்ள ஃபேசிசம் காஸ்ட் ஃபார்மேட்ல தான், காஸ்ட் ஃபேசிசம் தான் இருந்தது. அதாவது சாதிய அடிப்படையில் ஒரு பாசிச கட்டுமானம் இருந்தது. அது இந்த தேசிய அரசியலுக்கு வருகின்ற பொழுதும் அதே கட்டுமானமும் அதே இது, அதை விட குரூரமாக நவீன ஆயுதங்கள். டேனியலுடைய 100ஆண்டு நிறைவு நிகழ்வுக்கு அவருடைய மகனுடைய உரையாடல் தீண்டாமையை கைவிடும்படி சொல்லி டேனியல் நெத்தியில துப்பாக்கி வச்சிருக்கு. அப்ப பார்க்க வேண்டிய அப்ப அது எந்த அளவுக்கு அந்த காஸ்ட் ஃபேசிசம் இருந்திருக்கிறது. அப்ப அது இப்படியே கன்வெர்ட் ஆகுது. அதாலதான் இன்றைக்கும் அதை பேச தயங்குது. இன்றைக்கு மாயைக்குள்ளதானே தொடர்ந்தும் இருக்கிறோம். மாயதான். இது ஒரு சாங்ஷன் இக்னரன்ஸ். சாங்ஷன் இக்னரன்ஸ் சொன்னா நீங்க இந்த விரும்பியே இதை கைவிடுறது, தெரியாமல் அல்ல.
அதான் அந்த ஒரு பிரச்சனை. இப்ப ஐயோ அவைக்கு தெரியாதுன்னு சொல்லி நம்ம அது படு போய் முஸ்லிம்களுடைய பொருட்களை வித்ததை பற்றி சொல்லியிருந்தீங்க. இதே மாதிரியான பேட்டர்ன்ல தான் டெலோவை அடிச்ச உடனே டெலோ களவெடுத்த பொருட்கள் என்று சொல்லி அதை மீள ஒப்படைக்கிற ஒரு நாடகம் கொண்டு ஆடப்பட்டது. டெலோ களவெடுத்தா புலியும் களவெடுத்தது, டெலோவும் களவெடுத்தது, புலோட்டோ எல்லாருமே தான் களவெடுத்தவன். எல்லாருமே தான் வியாபாரிகளை கடத்தி கப்பம் வாங்கினவன், எல்லாருமே தான் தூள் கடத்தினவன். இதுல யாரும் புனிதர்களாக இருக்கு. ஆனா அந்த டெலோவை இதுக்காகத்தான் செய்தோம் என்று சொல்லி இப்ப இந்த பேட்டர்ன் ஒன்று இருக்கல்லோ, பொய்களை கட்டமைக்கிறது, ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொல்லி அதை உண்மையாக்குறது. இது பிலோசபியில ஒரு ஒரு முக்கிய பாட்டை பிளே பண்ணது இன்றைக்கும். இப்ப இப்படி வைப்பமே, இப்ப ஜெயபாலன் 10 வயசு பிள்ளைய ரேப் பண்ணினார். இந்த கதைகள் வேற திருப்பி 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 போடுறது. போட்டா பிறகு ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு ஜெயபாலன் இப்படித்தான் செய்தார். இது ஒரு சென்டர்ல இருந்து இந்த தகவல் போறையில இருக்கிற ஆட்களே சும்மா ஒரு கதையை இதுக்கான பயிற்சி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கா? இந்த பொய்யலை உருவாக்குறதுக்கு, புனைவுகளை செய்யறதுக்கு அது என்னண்டு அது அப்படியே இறுகுது. இப்ப நாங்கள் பாக்குறோம், இப்ப அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக அடிக்கணும் ஒரு 3 மாதத்துக்கு முதலே ஈரானை பற்றி எக்கச்சக்கமான பொய் பிரச்சாரங்களை எல்லாம் செய்யும், அதுக்கு பிறகு கட்டமைக்கும். ஆனா இப்ப இவர்கள் என்ன செய்வீங்கன்னா, இந்த சும்மா அந்த லோக்கலா இருக்கிறவையே இந்த வேலை செய்வீங்க. அது அப்படித்தான் அந்த சமூகத்துக்குள்ள. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீலன் திருச்செல்வம் கொலைக்கு முதல் நீங்க உதயன் பேப்பரை எடுத்து பாரு, ஈழநாதன் பேப்பரை எடுத்து நீங்க பாய்ச்ச, நான் இப்ப நிறைய பேரை சொல்றேன், நீங்க இப்ப நூலகம் இதுல போய் எடுத்து பார்த்தாலே அந்த பில்டப் இருக்குது. கொண்டு அது ஒரு துரோகம், இது தமிழீழ விடுதலைக்கு துரோகம், தனிநாட்டு இதுக்கு கோகம், தமிழ் மக்களோட 77ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு எதிரான இது இதெல்லாம் நீலனை பெற்றி ஒரு கட்டமைச்சு கொண்டு வந்துதான் அந்த சூசைட் பொம்பரை கொண்டே அடிக்கிறோம். அடிச்சதுக்கப்புறம் அதுக்கு பதில் அதை ஏற்கனவே அந்த மேனுஃபேக்சரிங் கான்செப்ட் நடந்துச்சு. எது நடந்ததோ அப்சல்யூட்லி தமிழரசு கட்சி பில்டப் பண்ணுது, இவரை பற்றி கூடாம எல்லாம் சொல்லுது, சொல்லுது, பிரபாகரன் போய் சொன்னது மட்டும் இல்ல, நாள் செல்லேக்க இடையக்கல கேட்கணும், என்னடா தம்பிமார் கணக்கெல்லாம் சொன்னீங்க, அவன் துரியப்பா சும்மா இருக்கிறான், அங்க ஒன்று காண இல்லை, இப்படி கதைக்கிறோம். அதுக்கு பிறகு துரியப்பாவை கொலை செய்ததுக்கு பிறகு தோழர், துரியப்பாண்ட கொலைய போற்றி துளையப்பா போல இன்னும் பல பேரை கொலை செய்ய வேணும் என்று ஒரு பெரிய கவிதை நோட் அடிச்சு 10 சதத்துக்கு வித்திருக்கிறான் யாழ்ப்பாணத்துக்கு. நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10 சதத்துக்கு ஒரு அந்த துரையப்பாண்ட மனைவி மார்லை அடிச்சு ஒப்பாரி வைக்கிற மாதிரி தான் அந்த கவிதை, ஒரு நீண்ட கவிதை. இத்தனைக்கும் அந்த சமூகத்துல இன்றைக்கு நிலைச்சு நிற்கிற ஒரு அபிவிருத்தி கட்டமைப்புகளை கட்டிட ஒரே ஒரு ஆள் துரையப்பா தான். இன்று வரைக்கும் இன்றைக்கும் அந்த மார்க்கெட் அப்படி இருக்குன்றால் அந்த மனுஷன் கட்டினது. அதுல இருந்து ஒரு திருத்தம் அந்த பொலிட்டிக்கல் பர்சனா இருந்து இருக்கிறார், மக்களால விரும்பப்பட்டிருக்கிறார். மக்களா, அதாவது உங்களால 8ஆம் வகுப்பு படிச்சு போட்டு போய் நாங்கள் மண்டையில போட்டுட்டு வந்துட்டோம். தேர்தலால உங்களால அவரை வெல்ல முடியவில்லை, அப்ப அவரை உடல் ரீதியாக அகற்றுவது என்றதானே தமிழரசு கட்சியினுடைய அரசியலா இருந்திருக்கு. கொலையை செய்து போட்டு ஒரு மக்கள் பிரதிநிதியை கொலை செய்துட்டு அந்த மனைவி, அதாவது அதை எவ்வளவு கேவலமாக செய்யணும்னா, அந்த மனைவி மார்லை அடிச்சு ஐயோ நீ போயிட்டு நடக்குது. அப்ப இத்தகைய ஒரு பக்குவத்துக்களால கொண்டுவரப்பட்டதுதான் இன்றைக்கும் இந்த 2009 இவ்வளவு அழிவு இன்றைக்கு 16 வருடம் கழிந்து முடிந்து இன்றைக்கு என்பிபி என்ற ஒரு அரசாங்கம் அவர்கள் யாழ்ப்பாணத்துல மக்கள்கிட்ட 3 ஆசனங்களையும் எடுத்து அங்க வடக்கு கிழக்குல பிரதான உள்ளூராட்சி சபையில பிரதான எதிர்கட்சி நிலைக்கும் அவர்கள் வந்ததுக்கு பிறகும் இது எதையுமே திரும்பி பார்க்க உரையாட முடியாத ஒரு சமூகமாக வச்சிருக்கிறோம். அப்ப அதுல ஒரு ஊடகவியலாளனாக எனக்கு ஒரு மனவருத்தம் இருக்கு. எங்களால எங்களோட பங்கை ஆற்ற முடிய இல்லையா. இப்ப டிபிஎஸ் ஜெயராஜை பற்றி போற்றுகிறவர்களுக்கு நான் சொல்றது, சும்மா ஒருவர் எழுதினார், அவர்கிட்ட ஆங்கில புலமை, அவர் செய்தார் வைத்தார் போனார் என்று போற்ற இல்லை. அவர் என்னத்தான் அவரால் செய்ய முடியாமல் போனது, ஏன் அவர் அதை செய்ய இல்லை என்றாத்தான் நீங்கள் அடுத்த சந்ததிக்கு நீங்கள் ஒரு புதிய விஷயத்தை நீங்க கொடுக்க முடியும். அப்படி இல்லாட்டில் நாங்கள் அந்த உண்மையில ஏற்றுக்கொள்றதே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப சிவராமங்கன் என்றார் அரசியல், இப்ப ராசி குழுவைய கொண்டே ராணுவத்தோட சேர்த்ததாக இருக்கலாம், அல்லது ராணுவத்தோட சேர்த்ததா இருக்கலாம், அவர் அதோடதான் நின்று இருக்கிறார். அதே மாதிரி சுரேஷ் பிரேமச்சந்திரன் அரசியல்ல ஒரு நிலைப்பாடு எடுக்கல. ராசி குருவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நெருக்கமா இருந்திருக்கணும் ஒரு காலம்.
இப்ப சுரேஷ் பிரேமச்சந்திரனு கூட ஏன்னா சுரேஷ் சந்திரிகாவோட வந்த காலத்துக்கு முதல் தான் அவர் கூட தான் ராசிக்கு வந்து ராணுவத்துல போய் சேருது. ஏண்டா சரிடா இது சரி வராது, நான் அடிபடணும் இப்படி எடுத்து சாக முடியாதுன்ற சரி என்று கொண்டு போய் ஒரு ஒழுங்கை செய்து அவரை ராணுவத்துக்குள்ள கொண்டே சுரேஷாக சேர்த்து விடுவேன். சரிதான். அதே மாதிரி புலட்மோகனை கொண்டு போய் நேரடியாக ராணுவத்துக்குள்ள இணைத்து விட்டதுல சிவராமுக்கு மிகப்பெரிய பங்கு. ஏனென்றால் சிவராம் வந்து கொழும்புல இருந்து மட்டப்புலக்கு போறாண்டால் புலட்மோகன் சிக்னல் கொடுக்கும், எல்லாம் செக் பண்ணி ஊரெல்லாம் கிளியர்லாப்பா நீ வாழ்ந்த அப்புறம் தான் இவர் போவார். நாங்க புலி இருக்குது அங்க. சரிதான். இப்ப நான் சந்திரிகாட அரசியல் தீர்வு திட்டத்தை எடுத்துக்கொண்டு அம்பாறை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் 3க்கும் வந்து கூட்டம் நடத்தல நாங்கள் முதல் அம்பாறைக்கு போனாங்க. நானும் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் ஒண்டாத்தான் கொழும்புல போனாங்க. எங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்தது யாருன்னு நினைக்கிறீங்க? சோலையூரான் தான் கொழும்புல இருந்து மட்டக்களப்பு அம்பாறை போறதுக்கு எங்களுக்கு வாகனத்துல பாதுகாப்புக்கு வந்த தோழர். அங்க நாங்க நின்று மட்டக்களப்புக்கு நாங்க போனதுக்கு பிறகு மட்டக்களப்புல அங்க நான் சுரேஷ் வாசுதேவா 3 பேரும் தான் பிரதான பேச்சாளர்கள். இந்த அரசியல் தீர்வு திட்டம் இன்றைக்கும் எல்லாரும் சந்திரிகாட தீர்வு திட்டத்தை பற்றி பேசி மட்டக்களப்புல அது பேசி முடிந்தாண்டு இரவு எனக்கும் சுரேஷுக்கும் பாதுகாப்பு தந்தது ராணுவமோ இதல்ல, ராசிக் தோழர். ஒரு பக்கம் சுரேஷ் படுத்திருந்தார், நான் மறுபக்கம் நடுவுல நிலத்துல M16 ராக்கெட் லாஞ்சர் M16 அந்த கிரனேட் லாஞ்சர் பொருத்தப்பட்ட M16 நடுவுல படுத்திருந்தது ராசிக் சொல்லிச்சு, தோழர் நிம்மதியா நெத்திரோளுங்க தோழர், 4 ரவுண்ட் போட்டிருக்கிறேன், அந்த 4 ரவுண்டையும் தாண்டி என்னையும் தாண்டி தான் உங்களுக்கு இது நடக்கும். சுரேஷ் உயிரோடு இருக்கு, நீங்க சுரேஷ்ட கேட்கலாம். சரிதான். அப்ப நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தேசியம் இருக்குன்னு நம்பினது போய் அங்க போய் சரணடைஞ்சது. அப்ப புலிகள் இருக்க வரைக்கும் அவருக்கு வந்து தமிழாக்கள் ஓட்ட போட்ட, அப்ப புலிகள் போனவொன்னு அவற்றுக்கு ஓட்டு போடுறது இல்லை. அப்ப அவருக்கு தெரிய வேணும். அப்ப இந்த அடிப்படை நேர்மை நீங்க திருப்பி உங்களோட ஊடகத்துல நான் தான் உங்களோட கதைக்கிறதுக்கு காரணம் என்னென்றால் இந்த அடிப்படை நேர்மை என்பது ஒரு கேள்விக்குறியாவே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. பாசிசம் வந்து அது தான் யாரை தன்னை நண்பனாக தீர்மானிப்பதும், யார் தன்னுடைய எதிரி என்று தீர்மானிப்பதும், யார் துரோகி என்று தீர்மானிப்பதும், யார் தியாகி என்று தீர்மானிப்பதும், அது அந்த மெஷின் தான் முடிவெடுக்குதே ஒழிய இந்த கொல்லப்பட்ட ஞானம் பெற்ற இவர்கள் யாருக்கும் அதுல எந்த செய்யும் கிடையாது. இவர்களுக்கு கிடையாது. அந்த புள்ளியோட இந்த நீண்ட உரையாடலை நாங்க நிறைவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். மிக நீண்ட உரையாடல். நினைக்கிறேன் இன்னும் பல்வேறு விஷயங்கள் பிலோசபிக்கலாவும் நாங்கள் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. நாங்கள் ஏன் இந்த நிலைமையில வந்து நிற்கிறோம், ஏன் இவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள், ஏன் இது பற்றி எங்களால் ஒரு மீள் பரிசீலனை செய்யலாம் இருக்கு. இதே அரசியலை நாங்க அடுத்த கட்டத்துக்கு தொடர இயலுமா? இந்த விஷயங்கள் நீண்ட விஷயங்கள் இருக்குது ஒரு அளவுக்கு. உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து இந்த கருத்துக்களை பாய்ந்து மிக்க நன்றி. நன்றி ஜெயபாலன், நன்றி.